வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நாம் சொன்னது நடந்ததா? நேற்று நம்ம சொன்னோம், டாஸ்மார்க் அதிகாரிகள், மேலாண்மை அதிகாரிகள் டாஸ்மார்க்கில் வந்து இடி உள்ளே வந்துடும், லஞ்ச ஒழிப்புத்துறைக்குள்ளே இடி போகுது, அவர்களுக்கு சிக்கல் வரப்போது நம்ம சொன்னோம். அது இப்போது நடந்திருக்கிறது. இன்று டாஸ்மார்க்குடைய மேலாண்மை இயக்குனர் விசாகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா மின்வாரிய ஒப்பந்ததாரர் அவர், இப்படி சில பேர் வீடுகளில் இடி வந்து ரெய்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை யாரை குறிவைப்பது இருக்குது அப்படிங்கிறது சின்ன குழந்தையை கேட்டால் கூட தெரியும். இந்த இடி அப்படிங்கிறது ரெய்டு எதற்காக? நம்ம ஏற்கனவே தொடர்ந்து சொல்கிற மாதிரி டாஸ்மார்க் மேலாண்மை அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு அப்படிங்கும்போது, ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மணல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஆஜராக சொன்னார். மணல் விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு இல்லை. ஆனால் டாஸ்மார்க்கில் அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு அப்படிங்கும்போது அடுத்த படிக்கு போகிறதா நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, ஒரு டாஸ்மார்க்கிற நிறுவனத்தில் போய் இடி ரெய்டு பண்ணும்போது, இடியுடைய ரெய்டே சட்டவிரோதம் அப்படின்னு பிரமாண பத்திரம் தாக்கல் செஞ்சது டாஸ்மார்க். அது முதல் தவறு. இந்தியாவில் யாரும் தாக்கல் பண்ணதே இல்லை. பூபேஷ் சிங் பாதல் வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் வீட்டில் ரெய்டு பண்ணுறாங்க. அவர்லாம் ஒன்றும் சொல்லலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு உடனடியாக, தமிழக அரசே ஒரு பெட்டிஷன், அது இல்லாமல் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒரு பிரமாண பத்திரம், எங்களை அடைச்சி வச்சாங்க, பெண்கள் என்றும் பாராமல் இரவு நேரத்தில் வந்து அடைச்சி வச்சாங்க, துன்புறுத்தினாங்க, மனரீதியாக துன்புறுத்தினாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக டாஸ்மார்க் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது. இது நல்லதல்ல நம்ம சொன்னோம். அடுத்து இப்போ வீட்டுக்குள்ளே ரெய்டு வந்துட்டாங்க. கரெக்டாக மின்வாரியம் டாஸ்மார்க் ரெண்டையும் குறி வைக்கும் போது நல்லா ஒன்று புரியுது, செந்தில் பாலாஜிக்கு மேலும் பிடி இருக்குது. செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, தமிழக அரசுக்கும் பிடி இருக்குது. ஏன்? இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியோ இல்லை எம்ஆர்கே பண்ணி சொல்லுமோ, ஏதோ ஒரு அமைச்சர் அவங்கள வந்து சிறைக்கு நீங்கள் போய் உள்ளே வச்சு நீங்கள் வந்து கஸ்டடிக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட இருந்து உண்மையை வாங்குறது கஷ்டம். ஆனால் நீங்கள் அதிகாரிகள் அப்படின்னா அவங்க உண்மையை எளிதில் சொல்லிடுவாங்க. இப்போ மேலாண்மை இயக்குனராக இருக்கக்கூடிய ஒருவர் பாருங்கள், உங்கள் செல்லில் இத்தனை பேர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க, யார்கிட்ட பேசுகிறீங்க, எதுக்குப்பா பேசுகிறீங்க, முடிஞ்சு போச்சு கதை. நல்லா தெரியும், அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும், இந்த மாதிரியான விஷயத்தில் உள்ளே போனால் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, கேரியர் போயிடும். அதுவும் உள்ளே வந்திருக்கிறது இடி. எந்த டைமில் உள்ளே வந்திருக்காங்க? இன்னும் ஒரு 8-9 மாதத்தில் தேர்தல் வரப்போகுது. தேர்தல் வரப்போகும்போது மேலாண்மை இயக்குனரை இந்த மாதிரி இடி வந்து ஒரு வீட்டுக்கு போய் ரெய்டு பண்ணச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவர் மனதளவில் குழஞ்சு போயிடுவார். நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவரை தேற்ற முடியாது. என்ன கேட்பார் அவர்? ஏங்க உங்களுக்காக தானேங்க பண்ணேன், அப்பட்டமாக மாட்டிக்கிட்டேன் அப்படி தானேங்க கேட்பார். யாருக்காக அதை பண்ண? அவர் என்ன வந்து டாஸ்மார்க்கில் நடைபெற்ற முறைகேடுக்கெல்லாம் அவராக காரணம்? அவர் ஒரு கருவி, அவ்வளோதான். அதிகாரிகள் ஒரு கருவி, அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே பழைய வரலாறுலாம் சொல்லிட்டோம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அதிகாரிகள் எப்படி, இன்னும் 3 ஐஏஎஸ் இன்னும் ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் சிறையில் இருக்கார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வழக்கு நடத்திட்டு இருக்கார் அந்த தாது மணல் இறக்குமதியில் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இன்றைக்கும். அப்போ வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய நிலைமை இந்த நிலைமை இருக்குது. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம்னா, டாஸ்மார்க்கில் மேலாண்மை அதிகாரி வீட்டில் ரெய்டு, இந்த ரெய்டுடைய நோக்கம் என்ன? ஒன்றுமே இருக்காதேங்க. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, எங்கள் டாஸ்மார்க்கில் ஏற்கனவே ரெய்டு போயிடுச்சு, டாஸ்மார்க்கில் உள்ளே வந்து எல்லாத்தையும் எடுக்கிறதெல்லாம் எடுத்துட்டாங்க, 1000 கோடி முறைகேடுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மேலாண்மை அதிகாரி வீட்டில் போய் ரெய்டு பண்ணுறது என்ன நோக்கம் அப்படின்ட்டு ஒரு நோக்கமும் இல்லை. இப்போ ஒன்றும் போனால் ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரியும். ஆனால் நீங்கள் டிஜிட்டல் ஆவணங்களை மறைக்க முடியாதுங்க, ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ ரெய்டு போய் இவங்க சொல்லுவாங்க, எது இடியோடைய பழைய வரலாறு இல்லை அவங்க பேட்டர்ன் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ரெய்டு போய் பாருங்கள், இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு ரெய்டு போகணும் அப்படின்ட்டு கோர்ட்டில் சொல்லிவிட்டு, சரி இவரை கஸ்டடியில் எடுக்கணும், இவர் வந்து நிறையா வந்து முறைகேடு பண்ணியிருக்காரு அப்படின்னு கஸ்டடியில் எடுத்தால் அது மிகப்பெரிய தலைமைக்கே ஒரு பாதிப்பு. இது வந்து ஒரு சாதாரண பணம் இல்லை. இப்போ மற்ற துறை, இப்போ கதர் துறை ஆகட்டும், ஏதோ ஒரு சின்ன துறை இருக்குது, ஜாதி திராவிடர் நலத்துறை, இங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்னா தலைமைக்கு மேலே போகாது. ஆனால் இந்தியா முழுவதும் இடி அப்படிங்கிற ஒன்று, பிஜேபின்னு தான் சொல்லணும். பிஜேபி அப்படிங்கிறது இடி டாஸ்மார்க்கை கை வைக்கிறதுக்கு காரணம், டாஸ்மார்க்கில் பல ஆயிரம் கோடி புழங்குது. இது நேரடியாக தலைமைக்கு போகும், தலைமைக்கு மட்டும் போகும், தலைமை வீட்டுக்கு போகும். யாரெல்லாம் அதிகார மையங்கள் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இதில் உள்ளே சம்மந்தப்படுவாங்க. மொத்தமாக தலைமையே பிடிச்சிடலாங்கிறதுனால தான் உள்ளே போகிறாங்க. இன்றைக்கி என்ன நடந்துட்டு இருக்குது? இப்போ டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்றில் தினமும் பேசக்கூடிய நபர் அப்படின்னு ஒருத்தர் கை காட்டுறாங்க. அவர் தாங்க தினமும் பேசிகிட்டு இருக்காரு. அதை தினமும் பேசக்கூடிய நபர் யார்? தலைமைக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர். அவரையும் கூப்பிட்டு உள்ளே உட்கார வச்சா முடிஞ்சுது கதை. இப்போ இவங்க எல்லாத்தையும் உள்ளே வைக்கிறாங்க. உதகையில் வந்து முதலமைச்சர் நிம்மதியாக இப்போ இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?
1000 சிந்தனை வரும்ல. என்னது? நீங்கள் தப்பு பண்ணுறீங்க பண்ணலங்கிறது வேறங்க. தப்பு பண்ணாங்களா இல்லையாங்கிறது அவங்கள நிர்வாக தலைமைக்கு தெரியும். என்ன நடக்கும்? மடியில் கனமில்லை வழியில் பயம் இல்லைன்னு சொல்லிட்டோம். இதற்கு முன்னாடி துரைமுருகன் வீட்லேயோ பொன்முடி வீட்லேயோ ரெய்டு வரும்போது நம்ம வந்து மேலே போய் யார் அந்த சாரை பார்த்து அந்த நடவடிக்கைகள் தடுத்து நிறுத்தப்பட்டது. துரைமுருகன் அவர் வீட்டை ஏன் அப்படியே நின்னது? ஒன்று வேணாம், மணல் பிரச்சனையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு, ஏன் அது நின்னது? என்ன பிரச்சனை? மணல் பிரச்சனை நின்னதுக்கான காரணம் என்ன? தலையிட்டது ஐயா தலையிட்டு மேலே டெல்லியில் பேசினார், நின்னது. ஆனால் இன்றைக்கி பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சு, இந்த தடவை கண்டிப்பாக உள்ளே வச்சாதான் வரக்கூடிய தேர்தலை அவங்க அணுக முடியும். எடப்பாடி பழனிசாமியிலேருந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு இவங்களை உள்ள தள்ளணுங்கிறதுல ரொம்ப குறியாக இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எந்த பிரச்சனை. இப்போ மேலாண்மை இயக்குனரை கை வைக்க தெரிஞ்ச அவர்களுக்கு அடுத்து மேலாண்மை இயக்குனருக்கு கீழே இருப்பவர்களை இவன் கை வைக்க முடியாது, கை வைப்பாங்க. எப்போ டாஸ்மார்க் அப்படிங்கிற ஒன்றில் வந்து பிடி இறுக்கிடுச்சு. எதுவரை பிடி இடிக்கும்? இப்போ மேலாண்மை இயக்குனரை விசாரித்தோம், ஆமாம் நான் முறைகேடெல்லாம் ஓரளவுக்கு பண்ணோம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது வரும். ஏன்னா ஈடியோடைய ஸ்டைல் வந்து செந்தில் பாலாஜி தாங்குவார். செந்தில் பாலாஜிட்டு என்ன கேட்டாங்க ஈடி? பிஜேபியில் சேர்றியா? அவரே சொல்கிறாரு, பிஜேபியில் சேர்றியா? 5 கட்சி மாறி வந்துட்டப்பா, பிஜேபிலையும் சேர்ந்துருப்பா, உன்னை விட்டுறோம், நாளைக்கு உன்னை முதலமைச்சராக கூட ஆகிறான்னு ஜி சொல்கிறாரு. இவர் என்ன சொல்லியிருப்பார்? அதனால் இவருக்கு ஏன் வந்து செந்தில் பாலாஜி உறுதித்தன்மையோடு இருந்தார் அப்படின்னா, செந்தில் பாலாஜிக்கு நல்லா தெரியும், இன்னும் ஆச்சு 2 வருஷம், அவர் உள்ளே போகும்போதெல்லாம் 2.5 வருஷம் இருக்குது, எப்படி 1 வருஷத்துக்கு மேலே உள்ளே வைக்க முடியாது, இருப்போம். வெளியில் வந்தால் நம்ம தியாகி, அவருக்கு நல்லா தெரியும். இன்னொன்று, முதல்வர் குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கார், கரெக்டாக வெளியில் வந்தார், கரெக்டாக வந்தார். இப்போ இன்னமும் அவருக்கு நம்பிக்கை என்ன? அடுத்த தேர்தலில் ஜெயிச்சார்னா கண்டிப்பாக அவர் இதே மினிஸ்டர், அதில் மாற்று கருத்தே இல்லை, இதை விட பெரிய போஸ்டிங்லாம் கொடுப்பாங்க அவருக்கு. அப்போ செந்தில் பாலாஜி ஸ்டாலினுக்காக உள்ளே வந்து தீவிரமாக இருக்கிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. விசாகனியாக இருக்கணும், மேலாண் இயக்குனர் விசாகனியாக இருக்கணும். அவருக்கு என்ன சார், நாளைக்கு அவர் வந்து உள்ளே வந்து ஸ்டாலினுங்கெல்லாம் ஒன்றும் உண்மையெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எதுவுமே நான் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்? ஒன்றா சிறையில் போடுவாங்க, இல்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்போ வந்து கட்சி வருங்கிறீங்க, திமுக வருமா இல்லை அமைச்சர் வருவான், ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இது அவங்களுக்கு தெரியும். இப்போ என்ன அண்ணாமலை ஒரு தடவை சொன்னார்ல, தம்பி எவ்வளோ அடித்தாலும் உண்மையை மட்டும் சொல்லிடாதப்பா அப்படின்லாம் சொன்னார் தெரியுங்களா? அந்த மாதிரி இதில் பல விஷயங்கள் நடக்குங்க. இதில் ஒரு விஷயம் நடக்காது. நம்மை பொறுத்தவரை என்னென்னா, மேலாண்மை இயக்குனர் தவறு பண்ணியிருந்தால் நடவடிக்கை எடுக்கட்டும், தவறு பண்ணலைன்னா விடுவிக்கிட்டோம், அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். அவர் தவறே தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு பொதுவாக இப்போ யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் தவறு நடப்பதற்கு அவரும் ஒரு காரணமாக இருந்தார் அப்படின்னு தான் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஒரு எண்ணம். ஏன்னா தவறு நடந்திருக்கிறது உண்மை. 1000 கோடி அப்படிங்கிறது நம்ம நம்பலை, இதெல்லாம் ரொம்ப அதிகமான கோடி இருக்குங்கிறோம். சரி 1000 கோடின்னு வைப்போம். 1000 கோடியில் இவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எப்போ மாற்றுறீங்க அப்படின்னா, திடீர்னு ஈடி வந்து இதுவரை வாங்கிட்டு வந்தது, அதாவது இதுவரை ஒரு 10 மதிப்பானவங்க பிராண்டை மட்டும்தான் வாங்கிட்டு இருந்தாங்க. ஈடி ரெய்டுக்கு பிறகு எல்லா பிராண்டையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஏன் வாங்கலைங்கிற கேள்வி வருமா வராதா? ஈடி ரெய்டுக்கு முன், ஈடி ரெய்டுக்கு பின். அப்போ உங்களுக்கு தரம் இல்லாமல் புதுசாக வந்த நிறுவனங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு நீங்கள் இந்த பிராண்டை வாங்கி வைப்பீங்க. அது பிடிக்கிறாங்க இல்லைன்னே கேட்க மாட்டீங்க. வாடிக்கையாளர் வந்து அவங்க விருப்பப்பட்டதை வாங்குறது, காசு கொடுத்தா விருப்பப்பட்டதை வாங்கணும் இல்லைங்க. இப்போ ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம், ஒரு ஷாம்பு வாங்க பார்க்குறோம், 10 ஷாம்பு பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணுவோம், அதுவும் கூகுளெலாம் தேடி பார்ப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, அவங்க விருப்பப்பட்ட மது வகை இருக்காது. அப்போ என்னென்னா இவங்க ஒரு பிராண்டை வாங்கி வைப்பாங்க. இப்போ அது மாற்றப்பட்டுள்ளது, எல்லா பிராண்டையும் வாங்கி வைக்கிறாங்க. ஏன்னா ஈடி ரெய்டு வந்ததுனால. இது ஒரு பக்கமாக மேலாண்மை இயக்குனர். அடுத்து மின்வாரிய ஒப்பந்தர், இது இன்னொரு அப்டேட். அவர் வீட்லேயே ரெய்டு. ஏங்க மின்வாரியம்னா, ஆமாம் டாஸ்மார்க்கு மின்வாரியம் 2 செந்தில் பாலாஜி பார்க்குறாரு. மின்வாரிய ஒப்பந்தத்தை ஏன் வைக்கிறாங்க? தமிழகம் முழுக்க காற்றாலை ஒன்று வேணாங்க. சினிமா அப்படின்னா யாருங்க? சின்ன குழந்தைய கேட்டால் கூட தெரியும், சினிமா யார் எடுக்கிறா, யார் விநியோகம் பண்ணுறா, யார் தியேட்டரை கண்ட்ரோலில் வச்சுருக்கா? ஒருவர். அந்த ஒருவரை மீறி எதுவும் நடக்காது, ஒற்றை அந்த நிறுவனம் தான். அதே போல் இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க காற்றாலை அப்படிங்கிற பிஸ்னஸ் அப்படின்னாவே மாப்பிள்ளை தான், அவருக்கு வேண்டிப்பட்டவர் தான் பண்ணிகிட்ருக்காரு, விநாயகர் பேர் கொண்ட பிரமுகர். இப்போ என்ன சிக்கல்? மின்வாரிய ஒப்பந்ததாரர் வீட்டில் ரெய்டு நடத்துனீங்கன்னா, ஏற்கனவே நம்ம டாஸ்மார்க்கில் வந்து மதுபான ஆலை அந்த நிறுவனங்கள்லாம் ரெய்டு நடத்தினாலும் அந்த கதை தான். மின்வாரிய ஒப்பந்தர் எந்த அளவுக்கு தாக்கு பிடிப்பார்? இந்த மின்வாரிய ஒப்பந்தர் இப்போ மட்டும் மின்வாரிய ஒப்பந்தர் இல்லை, அதிமுக ஆட்சியிலையும் இவர் தான் மின்வாரிய ஒப்பந்தர். அவருக்கு தெரியும் ஈடி உள்ளே வந்து அது 8 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணுங்கிறது தெரியும். அப்போ அழகாக அவர் சில விஷயங்களை சொல்லித்தான் ஆக வேண்டும். அவர்கிட்டையும் கேட்பாங்கல்ல, காற்றாலையில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கேப்பா, இதெல்லாம் எப்படிப்பா ஒரே ஆள் எடுக்கிறாரு, இந்த விநாயக பிரமுகர் யார்,
அவருக்கு பின்னால் உள்ள நெட்வொர்க் என்ன, இதில் எப்படி இவ்வளோ முறைகேடு நடக்குது, காற்றாலையில் பல்லாயிரம் கோடி முறைகேடு நடந்திருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றத்தில் நிறையா பிரச்சனை நடக்குதுங்க, டிரான்ஸ்ஃபார் கொள்முதலில் ஊழல், இப்படி ஏன்னா மின்வாரிய ஒப்பந்ததார ஊழியர்களுடைய மின்வாரிய சங்கமே சொல்கிறாங்க நிறைய இங்கே ஊழல்கள் நடக்கிறது. அப்புறம் வந்து இது போஸ்டிங் போடுறதுக்கு இப்போ என்னென்னா, இப்போ இடி வந்து 2-3 கணக்கு போடுதுங்க. அதாவது நீங்கள் மதுபானங்களை வாங்கி அதை விற்கிறதுல ஜிஎஸ்டி ஏமாத்துறீங்க வாட்டை, அது ஒரு முறைகேடு. அது இல்லாமல் டாஸ்மார்க்கில் வந்து நீங்கள் வந்து போஸ்டிங் போடுறீங்க, அந்த போஸ்டிங்க்கு லஞ்சம் வாங்கியிருக்கீங்க. எப்பயுமே பெரிய அமௌண்ட் ஒரு 10,000 கோடி 20,000 கோடி 500 சாட்சி அப்படின்னா அது முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இடி என்ன பண்ணுறாங்க, ஒரு பக்கம் மதுபான முறைகேடு ஒன்று, இன்னொன்று டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியாக மாட்டிக்குவாங்க. நீங்கள் டிரான்ஸ்ஃபரில் லஞ்சம் வாங்கினீங்கன்னா அது ஈஸியாக மாட்டிங்கன்னா 2-3 பேரோட சம்மந்தப்பட்ட விஷயம் ஈஸியாக மாட்டிடுவாங்க. எப்படி வந்து போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவான்னு செந்தில் பாலாஜி கேஸ் வந்து ஈஸியாக மாட்டுறாரு. அதே பார்த்திங்கன்னா இந்த மணல் பிரச்சனை, மணல் கொள்ளை, கனிம கொள்ளை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேரை விசாரிக்க வேண்டியிருக்கும், லேட் ஆகும் சாட்சிகளை. ஒன்று வேணால் அந்த கனியாமூர் எரிச்சாங்கல்ல, பஸ் எரிச்சாங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த மாணவி, நேற்று மட்டுமே 320 பேர் சாட்சி. 320 பேரை நீங்கள் எப்போ விசாரித்து எப்போ தண்டனை கொடுப்பீங்க, அது ரொம்ப லேட் ஆகும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மேட்டரையும் கை வச்சதுனால ஈஸியாக அந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ ஒரே நேரத்தில் மின்வாரியத்திலும் நுழைந்து விட்டது இடி, டாஸ்மார்க்லையும் நுழைந்து விட்டது இடி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இவர்களுக்கு ஆபத்து நெருங்கி கொண்டு இருக்கிறது. எழுதி வச்சுக்க, 8 மாதம் அவங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. திமுக என்ன கணக்கு போட்டுச்சு, நம்மகிட்ட கட்டுக்கடங்காத பணம் இருக்குது, யாரும் நம்ம எதுவும் கேட்க முடியாது. எடப்பாடி தனியாக நிற்பார், பிஜேபி தனியாக நிற்பாங்க, விஜய் தனியாக நிற்பார், சீமான் தனியாக நிற்பார். அல்வா மாதிரி ஜெயிச்சுட்டு அடுத்து இதே மாதிரி திராவிட மாடல்னு சொல்லிட்டு நம்ம ஊரை சுற்றிட்டு இருப்போம். எல்லா ஊர்லேயுமே முதலீடுகளை இருப்போம். திராவிட உடன்பிறப்புகளுக்கு 200 ரூபா கொடுத்தா அவங்க கமெண்ட் போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். முடியாது ராஜா போலகுது. நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளை சிரித்து திட்டி நிறைய கமெண்ட்லாம் போட்டிங்க. நம்ம சொன்னது நடந்துச்சா, நம்ம சொன்னோமா, இது வேலைக்கு இது நடக்கும். இப்போவும் சொல்கிறேன், அடுத்தது இப்போவும் சொல்கிறோம், அடுத்தது லஞ்ச ஒழிப்புத்துறை வேக வேகமாக எஃப்ஐஆர்களை மூடுகிறார்கள்ங்கிற கேஸு உயர்நீதிமன்றத்தில் வந்து விட்டது. இதை பார்த்துட்டு எப்படி இடி சும்மா இருக்கும்? ஏன்னா இப்போ கேஸே என்ன, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மார்க்கின் மீது பதியப்பட்ட 40 வழக்குகளையும் சிபிஐக்கு வழக்கு மாற்றுங்கிறதான் கேஸ். சிபிஐக்கு மாற்றிட்டான். ஏற்கனவே இடி ஒரு இடி இடிச்சிட்டு இருக்குது, சிபிஐ உள்ளே வந்துச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிடும். நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். வரக்கூடிய காலங்கள் திமுகவுக்கு பிரச்சனையான காலங்கள் தான். இதை வந்து செந்தில் பாலாஜி எப்படி எதிர்கொள்வார்? செந்தில் பாலாஜி அடுத்தவர் வந்து அமைச்சராகணுங்கிற ரேஞ்சில் இருக்கார். இப்போ இந்த அளவுக்கு உள்ளே பூந்தது அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தாதா? இவங்க என்ன கேட்டுட்டு இருக்காங்க, இப்போ என்ன கேட்பாங்க திமுக? அது எப்படி 2017 கணக்கு பண்ணுங்கம்பாங்க. டாஸ்மார்க்கில் நடந்த ஊழலை 2017 எடுங்கங்கிறது திமுகவுடைய ப்ரேயர். இடி அதெல்லாம் ஒத்துக்காது, அதெல்லாம் உடுப்பா, உனக்கு நீ தப்பு பண்ணியா இல்லையா, அதை விட்டுட்டு அவங்களெல்லாம் நீ கேட்கக்கூடாது. இடி அப்படி தான். எப்படி அதிமுகவை இடி கை காட்டும்? 21 இப்போது வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடியதான் தோண்டுவாங்களே ஒழிய அதுக்கு முன்னால் இருக்கிறதை தோண்ட மாட்டார்கள். எப்போதும் பிஜேபி ரொம்ப நல்ல கட்சி, கூட இருக்கவங்களெல்லாம் அவங்க தப்பு பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்கவே மாட்டாங்க, உங்களை தான் அவங்க பிடிப்பாங்க. இனிமேல் நீங்கள் டெல்லிக்கு நடையாக நடந்தாலும் ஒன்றும் நடக்காது. வச்சுட்டாங்களா? அதாவது ஒன்று வந்து டாஸ்மார்க்கில் வச்சுட்டாங்க, இன்னொன்று மின்சாரத்தை வச்சுட்டாங்க. ஏற்கனவே மணல் மேட்டரில் நீங்கள் மாட்டிட்டு முழிக்கிறீங்க, அது உள்ளே வந்துட்டாங்க. செம்மண் முறைகேடு வழக்கில் இவரை வந்து பொன்முடியை உட்கார வச்சாச்சு. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நேரு அவர்களுடைய வீட்டில் ரெய்டு, அவங்க தம்பி கிம்பி, அது ஒரு பக்கம் அவரோட செக் வச்சு உட்கார வச்சாச்சு. பெரியசாமி அவர்களுடைய கேஸ் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்குது, அவரும் பிரச்சனை. எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேஸும் நீதிமன்றத்தில் இருக்குது. அடுத்து ஒரே ஒரு துறை இருக்குது, மூர்த்தி, இது பத்திரப்பதிவுத்துறை. ஏற்கனவே அதை வந்து பத்திரப்பதிவுத்துறையை இடி வந்து நோட்டம் போட்டுட்டு தான் இருக்குது. எப்போ வேணாலும் உள்ள நுழையலாம், நிச்சயம் நுழைவாங்களாம், சத்தியமாக நுழைவாங்க, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இடி ஒரு முடிவு பண்ணிடுச்சு, உங்கள் அமைச்சர்கள் யாரும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது. 4 ஆண்டுகளாக நீங்கள் திராவிட மாடல் அப்படிங்கிற போர்வையில் இந்த ஆட்சி என்ன பண்ணிகிட்டு இருந்தது? ஏன்னா 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கீங்க. கேட்டால் உட்கட்டமைப்பை மேம்படுத்தியிருக்கேங்கிறீங்க. எந்த உட்கட்டமைப்பை அப்படி மேம்படுத்துறீங்கிற கேள்வி எழாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு முடிவு தானேங்க. அதாவது என்னென்னா, ஒரு நிறுவனம் இவங்கள லாக் பண்ணணும்னு முடிவாயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப சுத்தமானவங்கள காந்தியோ இல்லை, அப்படி அழகாக போய் தொட்டாலே மாட்டிக்குவீங்க. அதாவது என்னென்னா, ரொம்ப இப்படி காமெடி ஆகுதுன்னா, ஒரு நிறுவனம் வருமா, என்னங்க கேட்குறவங்களுக்கு கேனையாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலாம். ஒரு நிறுவனம் வரும், அந்த நிறுவனம் ஊர் பேரே தெரியாத நிறுவனம், இது மதுபான நிறுவனம். அதுக்கு நீங்கள் உடனே வந்து அந்த மதுவை வாங்கி வைக்கிறீங்க. ஏற்கனவே பிராண்டு சூப்பரான பிராண்ட் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருந்து மதுவை வாங்க மாட்டீங்க.
நீங்கள் வாங்க மாட்டீங்க. பாண்டிச்சேரியில் அது விற்கிறாங்க, ஹைதராபாத்தில் விற்கிறாங்க, வெளியூர் போனால் நம்ம ஆளுங்களுக்கு ஒரே கொண்டாட்டமாகுது. அவ்வளோ மது வகைகள் இருக்குது. இங்கே மது வகைகளே இல்லைன்னா இது என்ன அரசாங்கம்? ஏங்க நீங்கள் ஒரு அது குடிக்கிறதே தப்பு, கரெக்டுங்களா? குடிக்கிறதே தப்பு, அதை விற்கிறதே தப்பு, அதுதானே கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டு. அதுதான், குடிக்கிறதும் தப்பு, விற்கிறதும் தப்பு. அந்த குடிக்கிறதுலேயும் நல்ல பிராண்டை கொடுக்க மாட்டீங்க, காசு வாங்குறீங்கல்ல, அதுக்கும் 10 ரூபா எக்ஸ்ட்ராவில் வாங்குறீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். அதுவும் இல்லாமல் அந்த கம்ப்யூட்டரில் பணம் கட்டுறது அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா கையில் வாங்கினா தான் நிறையா பணம் காசு வாங்க முடியும். கேட்டால் 10 ரூபா வாங்குறது என்னன்னு கேட்டால் சட்டசபையிலேயே அமைச்சர் சொல்கிறாரு, அதிமுக ஆட்சியிலையும் தானே வாங்கினாங்கங்கிறாங்க. நீங்கள் வாங்கலைங்கிறது வாய் வர மாட்டேதே. ஏங்க இந்த மாதிரிலாம் ஊழல் நடக்குதுன்னு செந்தில் பாலாஜி கேட்டால் அதிமுக ஆட்சியில் என்ன நடைமுறை பின்பற்றப்பட்டதோ அதே தான் இப்போது நடைமுறை பின்பற்றப்பட்டதுங்கிறாங்க. நமக்கு ஒன்றுமே புரியல. அதிமுக ஆட்சியில் நடந்தது உங்கள் ஆட்சியில் நடந்தது, இதில் என்ன? இப்போ வீட்டிலலாம் ரைடு, இந்த ரைடு நடந்த உடனே இப்போ இன்னும் அலர்ட் ஆயிடுவாங்க. எப்படி? இப்போ ஒருத்தர் வீட்டில் இப்போ 2 பேர் வீட்டில் ரைடா, இது மற்ற டாஸ்மாக் குடிக்கிறட்டு எப்படி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துன்னு தெரியுமா? ஏங்க வீட்டுக்கெலாம் ரைடு வர போகிறாங்க, யார் வந்து பணம் வாங்கினீங்களோ அவங்களுக்குலாம் சிக்கல். அப்போ அவங்கெல்லாம் வந்து ஒரு அச்சத்தோடயே இருப்பாங்க. இன்னொன்று இனிமேல் மேலிடத்துக்கு ஒத்துழைப்பு தர மாட்டார்கள். அதனுடைய விளைவு தான் டாஸ்மாக் அனைத்து சரக்கையும் வாங்கக்கூடிய முயற்சி. மறுபடியும் சொல்கிறேன், உப்பை தின்னா தண்ணி குடிச்சாகணும். உங்களை நெருங்கி விட்டார்கள். எப்போது வேண்டுமானாலும் தலைமை கதவை தட்டலாம். தலைமை கதவை தட்டத்தினால் இப்போ நம்ம சொன்னோம்ல, திமுகங்கிறது எஃகு கோட்டையெல்லாம் இல்லைங்க, ஒரு மண் கோட்டை. ஒரு ஆடுனா உளுந்துருன்ட்டு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மண் கோட்டை விரைவில் உதிரும். மீண்டும் சந்திப்போம். நிறையா நம்ம அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நம்ம வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரியும். எடுத்த உடனே நம்ம பேச ஆரம்பிக்கும் போதே உடனே ஒரு 2-3 பேர் கமெண்ட் போடுவாங்க நம்மளை திட்டி. அது ரெகுலராகவே நடக்கும். ஏன்னா உடன்பிறப்புகள் அந்த அளவுக்கு 200 ரூபா உடன்பிறப்புகள் பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க. ஏன்னா அவங்க திமுகவை நம்ம விமர்சிக்கிறத தாங்க முடியல. அப்படிங்கிறத தாண்டி அவங்களுக்கு திமுக கொள்கைலாம் தெரியாது. காசு வாங்குறாங்க, நம்மளை திட்டி கமெண்ட் போடுறாங்க. அதனால் நம்மளும் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. நல்லா திட்டி கமெண்ட் போடுங்கிறோம். நம்ம சொன்னது நடந்துச்சா, அதான முக்கியமான பாயிண்ட். இன்றைக்கி டாஸ்மார்க்கோடைய அதிகாரிகள் வீட்டில் ரெய்டு நடக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நடந்திருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நாம் சொல்கிறது இன்னும் நன்றாக நடக்கும். பொறுத்திருந்து பாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.